வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டணி நேற்று வியாழக்கிழமை கேந்திர முக்கியத்துவம் பெற்ற ஹமா நகரத்தை சிரிய மற்றும் ஈரானிய இராணுவத்திடம் இருந்து கைப்பற்றியது. ஹமா நகரத்தில் இருந்து சிரிய மற்றும் ஈரானிய இராணுவங்களின் இராணுவ தளங்கள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அனைத்தும் HTS இயக்கம் எனப்படும் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கத்தின் தலைமையிலான இஸ்லாமிய இயக்கங்களால் கைப்பற்றப்பட்டன. ஹமா நகரில் நடந்த போரில் சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ துருப்புக்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டனர். மீதி படைகள் ஹமா நகரில் இருந்து வெளியேற ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கம் அனுமதித்தது. ஆனால் அவர்களது ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை. அப்படி சிரிய மற்றும் ஈரானிய படைகளை ஹமா நகரத்தை விட்டு வெளியேற்றினர். சிரிய மற்றும் ஈரானிய இராணுவத்தின் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் HTS இயக்கத்திற்கு கிடைத்தன. வடக்கு சிரியா முழுவதும் மின்னல் வேக முன்னகர்வு தாக்குதலின் பின் HTS தலைமையிலான இஸ்லாமிய ஜிகாதி இயக்கங்கள் ஒரு புதிய வெற்றியினை பதிவு செய்துள்ளனர். ஒரே தினத்தில் நடந்த போரில் சிரியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றும் 4வது பெரிய நகரமுமான ஹமா HTS தலைமையிலான இயக்கங்களிடம் வீழ்ந்தது. அதன் மூலம் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் மற்றும் அவரது ரஷ்யா மற்றும் ஈரானிய கூட்டாளிகளுக்கு ஒரு புதிய அடியை கொடுத்தனர். ஹமா நகரை விட்டு முழுமையாக வெளியேறியதை சிரிய இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. சிரிய இராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் நகர்ப்புற போரை தடுப்பதற்கும் நகரத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவம் எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை. இருதரப்பும் தமக்கு ஏற்பட்ட சேதம் பற்றி தகவல் எதையும் வெளியிடவில்லை. சிரிய இராணுவம் ஹமா நகரை மீண்டும் விரைவில் கைப்பற்றுவோம் என்று தெரிவித்துள்ளது. HTS இயக்கம் ஹமா நகரின் வடகிழக்கில் உள்ள மாவட்டங்களை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறியுள்ளது. அத்துடன் ஹமா நகரின் மத்திய சிறையை கைப்பற்றியதாகவும் கைதிகளை விடுவித்ததாகவும் தெரிவித்துள்ளது. கத்தார் அரசு நடத்தும் ஊடகமான அல் ஜசீரா தொலைக்காட்சி ஹமாவுக்குள் HTS இயக்கத்தின் நடமாட்டங்களை படமாக்கி ஒளிபரப்பியது. HTS இயக்கத்தினர் சிலர் கைகளில் ஆயுதங்களுடன் ஹமா நகரின் மத்தியில் இருந்த லவுண்டானா அருகே பொதுமக்களை சந்தித்தனர். மற்றவர்கள் இராணுவ வாகனங்களில் இருந்தனர். நகர வீதிகளில் HTS இயக்கத்தின் இராணுவ வாகனங்கள் செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. HTS இயக்கம் கடந்த சனிக்கிழமை முக்கிய வடக்கு நகரமான அலிப்போவை கைப்பற்றினர். பின்னர் வடமேற்கு சிரியாவில் உள்ள தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து தெற்கே நகர்ந்து பெரிதும் சிறிதுமான நகரங்களை கைப்பற்றினர். அசாத்திற்கு எதிரான 2011ஆம் ஆண்டு கிளர்ச்சியால் தூண்டப்பட்ட உள்நாட்டு போர் முழுவதும் ஹமாம் நகரம் அரசாங்கத்தின் கைகளில் இருந்தது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஹமாவை சிரிய அரசாங்கத்தின் கோட்டைகளில் ஒன்று என்று கூறலாம். ஹமாவை HTS இயக்கத்தினர் கைப்பற்றியது டமாஸ்கஸ்க்கு அதிர்ச்சி அலைகளை அனுப்பும். அத்துடன் தெற்கே HTS இயக்க அணிவகுப்பு தொடரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இட்லிப் ஏற்கனவே HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு கிழக்கே அலிப்போ HTS இயக்கத்திடம் வீழ்ந்துவிட்டது. இட்லிப்புக்கு தெற்கே ஹமாவை HTS இயக்கம் கைப்பற்றி விட்டது. இட்லிப்புக்கு மேற்கே லடாக்கியாவில் இப்போது போர் நடக்கிறது. ஹமா அலிப்போவிலிருந்து தலைநகர் டமாஸ்கஸ் செல்லும் பாதையில் 1/3 பங்குக்கு மேல் உள்ளது. ஹமா நகரம் கைப்பற்றப்பட்டிருப்பது மற்றும் ஒரு ஆபத்தை சிரிய அரசுக்கு ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட முக்கிய மைய நகரமான ஹோம்ஸ் அல்லது ஹிம்ஸை நோக்கி HTS இயக்கத்தின் முன்னேற்றத்துக்கான பாதையை திறக்கும். ஹோம்ஸ் நகரம் சிரியாவின் 2 முக்கிய பகுதிகளை இணைக்கும் குறுக்கு நகரமாக செயல்படுகிறது. அந்த 2 முக்கிய பகுதிகளும் 2 பெரிய சிறுபான்மை மத நகரங்கள். அவற்றில் ஒன்று முக்ராதா நகரம், பல கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதி. மற்றது சலாமியா நகரம், சிறுபான்மையின முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதி. சிரியாவே முஸ்லிம் நாடுதான். ஆனால் முஸ்லிம்களில் பல்வேறு பிரிவினர் உள்ளார்கள். பலருக்கும் தெரிந்த மத பிரிவுகள் சன்னி மற்றும் ஷியா. அவைகளை விட வேறு சிறுபான்மையின முஸ்லிம்களும் உள்ளனர். சிரியாவின் சலாமியா நகரம் இஸ்மாயிலி என்ற சிறுபான்மையின முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதி. இந்த 2 முக்கிய நகரங்களின் கட்டுப்பாட்டிலும் ஹமா உள்ளது. ஹமா முன்னர் நடந்த போர்களில் இஸ்லாமிய ஜிகாதி இயக்கங்களால் கைப்பற்றப்படவில்லை. இருந்த போதிலும் அது வரலாறு ரீதியாக அசாத் வம்சத்தின் ஆட்சிக்கு எதிரான ஒரு மையமாக இருந்தது. HTS இயக்கத்தின் படைகள் ஹமாவுக்குள் நுழைந்த போது HTS இயக்க தளபதி அபு முஹம்மது அல் கோலானி ஒரு காணொளி அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கமான ஹர்ஷ் அல் ஷாபி இயக்கத்திற்கு எச்சரிக்கை செய்திருந்தார். ஹர்ஷ் அல் சாபி இயக்கம் ஈராக்கிய இயக்கமாக இருந்த போதிலும் சிரியாவின் ஹோம்ஸ் மாகாணத்தில் ஷியா பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதியில் முக்கிய பிராந்திய படையாக உள்ளது.
எஸ்டிஎஸ் இயக்க தளபதி அபு முஹம்மது அல் கோலானி வெளியிட்ட காணொலி அறிக்கையில் எஸ்டிஎஸ் இயக்க நடவடிக்கைகள் ஈராக்கிய இயக்கமான ஹர்ஷ் அல் ஷாபி இயக்கத்தினரின் எந்தவொரு தலையீட்டத்திற்கும் எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே காலனியில் அபு முஹம்மது அல் கோலானி ஈராக்கிய பிரதமரையும் எச்சரித்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் சிரியாவில் என்ன நடக்கிறது என்பது சிரியா நாட்டவர்களின் சொந்த விவகாரம். அதில் ஈராக்கிய இயக்கம் தலையிட்டால் ஒரு புதிய போரின் தீப்பிழம்புகள் ஈராக்குக்குள் நுழையும். புதிய போரின் தீப்பிழம்புகள் ஈராக்குக்குள் நுழைய விடாமல் இருக்குமாறு ஈராக்கிய பிரதமரை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று கோலானி கூறினார். கோலானி தனது காணொலி அறிக்கையில் ஒரு இரத்தக்களரி அத்தியாயத்தை குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளாக சிரியாவில் நீடித்திருக்கும் காயத்தை சுத்தப்படுத்த எமது இயக்க புரட்சியாளர்கள் ஹமா நகருக்குள் நுழைய தொடங்கியுள்ளனர் என்று காணொலி அறிக்கையை முடித்துள்ளார். சிரியாவில் அல் காய்தாவின் முன்னாள் துணை அமைப்பான ஹயாத் டக்ரீன் அல் ஷாம் அல்லது எஸ்டிஎஸ் மிகவும் சக்தி வாய்ந்த சன்னி இஸ்லாமிய இயக்கம். அதன் தலைவர் கோலானி சிரியாவின் மத சிறுபான்மையினரை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் சிரியாவின் மத சிறுபான்மையினத்தவர்கள் ஜனாதிபதி அசாத்தை ஆதரிப்பதை கைவிடுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் பல மத சிறுபான்மையினத்தவர்கள் எஸ்டிஎஸ் இயக்கத்தினரை பார்த்து பயப்படுகிறார்கள். நேற்று வியாழக்கிழமை எஸ்டிஎஸ் இயக்க தளபதி அபு முஹம்மது அல் கோலானி அலிப்போவுக்கு நேரில் சென்று அங்குள்ள வரலாற்று கோட்டையை பார்வையிட்டார். இது 2016 அலிப்போ நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எஸ்டிஎஸ் இயக்கத்தினர்களுக்கான ஒரு அடையாள தருணம். 2016 ஆண்டு பல மாதங்கள் முற்றுகை மற்றும் கடுமையான போருக்கு பின்னர் எஸ்டிஎஸ் இயக்கத்தவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக அலிப்போ நகரத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போருக்கு முன்பு சிரியாவின் மிகப்பெரிய நகரமாக அலிப்போ இருந்தது. எஸ்டிஎஸ் மற்றும் பிற ஆதரவு இயக்கங்கள் அலிப்போவில் தங்கள் ஆட்சியை ஒருங்கிணைக்க முயற்சிக்கின்றன. அதை அவர்கள் வடமேற்கு சிரியாவில் தாம் நிறுவிய இரட்சிப்பு அரசாங்கம் என்று அழைக்கப்படும் நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவர திட்டமிடுகிறார்கள். எஸ்டிஎஸ் இயக்கத்தால் கைப்பற்றப்பட்ட அலிப்போவில் ரொட்டி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தொலைத்தொடர்பு சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அலிப்போ குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹமாவை கைப்பற்றிய பல இயக்க கூட்டணியில் சிரிய தேசிய இராணுவம் எனப்படும் இயக்கமும் உள்ளது. இவர்களும் எஸ்டிஎஸ் போலவே துருக்கி ஆதரவு சன்னி பிரிவு இயக்கம்தான். சிரிய தேசிய இராணுவம் சிரிய துருக்கி எல்லையில் ஒரு பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. கடந்த வாரம் அலிப்போவில் எஸ்டிஎஸ் இயக்கம் நடத்திய திடீர் தாக்குதலில் தாம் பங்கேற்கவில்லை என்று துருக்கி மறுத்துள்ளது. நகரின் வடக்கில் உள்ள சில குர்திஷ் சுற்றுப்புறங்களை தவிர அலிப்போவின் முழு பகுதியும் தற்போது எஸ்டிஎஸ் இயக்கத்தின் கைகளில் உள்ளது. குர்திஷ் சுற்றுப்புறங்கள் இன்னமும் குர்திஷ் இயக்கமான எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளன.